ஐயா, ஒரு சாதாரண மனிதன் அருளை பெறணும்னா அவன் என்னெல்லாம் செய்யணும்? அருள் என்பது ஆண்டவருடைய தயவு. ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களுடைய தயவு. அந்த அருளை பெறுவதற்கு முதல்ல ஜீவர்கள் எல்லாம் ஜீவகாருண்யம் இருந்தால்தான், ஜீவ தயவை கொண்டுதான் கடவுள் தயவாக விளங்கக்கூடிய அருளை பெற முடியும். ஜீவர்கள் அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே முதலாக இருக்கின்றது. ஜீவகாருண்யம் என்றால் ஜீவ தயவு. நாம் எல்லாம் ஜீவர்கள், ஜீவிக்க வந்தவர்கள். நாம ஒருவருக்கு ஒருவர் எவ்வுயிர் தீரலும் என் உயிரெனவே எண்ணினல் இன்புற செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வருமிடையூற்றை அகற்றியே அச்சனிக்கிடவும் செவ்வையுற்றுனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கள்ளிப்பால் அழிவுறாதிங்கே ஓங்கவும் இச்சைகான் எந்த வள்ளலாருக்கு இருந்த ஒரு பெரிய விருப்பம் என்னன்னு இந்த பாட்டில் சொல்லிட்டார். எல்லா உயிர் திரளையும் எவ்வுயிர் தீரலும் என் உயிரெனவே. நமக்கு ஒரு துன்பம் வராமல் எப்படிலாம் நம்ம காப்பாற்றிக்குவோமோ அதுபோல இன்னொரு ஜீவருக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அவ்வுயிர்களுக்கு வருமிடையூற்றை அகற்றியே அச்சனி கிடவும். அந்த பயத்தை போய்க்கணும், அதுக்கு வந்த பயத்தை போய்க்கணும். செவ்வையிற்றுனது திருப்பதம் பாடி இறைவனை பலகாலம் தோத்தரித்தலால் தான் இறையருளை பெற முடியும். இந்த உடம்பை பொன்னாக மாத்துறதுக்கு, ஒளி தேகமாக மாத்துறதுக்கு 7 ஃபார்முலா இருக்கு. அந்த 7 ஃபார்முலா ஒரு பாட்டு என்னன்னாக்கா, அந்த தோத்தரித்தல், இறைவனை நினைத்து உணர்ந்து நெகிழ்ந்து கூடியது ஒரு ஃபார்முலா. அந்த ஒரு ஃபார்முலாவை 7 ஃபார்முலாவையும் நம்ம விரிவாக பிறகு பார்ப்போம்.